ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். இப்பொழுது ஜெபத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். வேறு புஸ்தகத்தை எடுத்திருக்கிறீங்களா? பைபிள் கையில் வச்சுருக்கணும். வசனம் சொல்லும்போது என்ன, வசனத்தை வாசிக்கும்போது கண்ணால் பார்க்கணும், காதாலை கேட்கணும். அப்போ தான் வசனம் உள்ளத்தில் பதியும். நம்ம ஒரு அப்படியே கற்றுக்கொள்ள போகிறதுனால ஸ்லோவானாலும் பரவாயில்ல, வசனத்தை கவனிக்கணும். எல்லாம் பைபிள் கையில் வச்சுருக்கணும். நீங்கள் பைபிள் எடுத்துக்கொண்டு வைத்துக்கொள்ளுங்க. குட்டி பிள்ளைகள் கூட ஒவ்வொரு வசனத்தை கவனித்து நம்ம தியானிக்கும் போது ஆசீர்வாதம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறீர். ஜெபத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிற சத்தியங்களை ஆவியானவர் எங்களுக்கு போதித்து நடத்தும். நாங்கள் இன்னும் ஜெபத்தில் அதிகமாய் வளரவும், ஜெபத்தில் அதிகமாய் நாங்கள் கூண்ட கற்றப்படவும் எங்களுக்கு கிருபை தாரும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெபம். ஜெபத்தை பற்றி இயேசு சொன்ன ஒரு காரியம் பாருங்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசு ஒரு காரியம் சொல்கிறாரு. இது கடைசி காலம். கடைசி கால ஆபத்துகள் பெருகி கொண்டு வருகிற காலம். யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், கடல் சீற்றங்கள், இப்படி பலவிதமான அழிவுகள் இன்னும் அதிகமாய் வெளிப்படுகிற ஒரு காலம். இப்போவே நம்ம பார்க்குறல, ஒரு பக்கம் வெள்ளத்தினால பெரிய அழிவுகள், இன்னொரு பக்கம் வெயிலின் கொடூரத்தினால மரணங்கள் நடக்கிறது, இன்னொரு பக்கம் கொள்ளை நோய்கள் பரவி அது ஒரு பக்கம் பாதிப்பை உண்டாக்குறது, பஞ்சங்கள் ஒரு பக்கம், பூமி அதிர்ச்சிகள், நில சரிவுகளில் பாப்புவா நியூகினிலெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் காணாமல் போயிட்டாங்க, பண்டுக்குள்ளே புதைந்து போயிட்டாங்க, எரிமலை சீற்றங்கள், இப்படி உலகம் முழுதுமே நீங்கள் பார்த்தால் பலவிதமான அழிவுகள், ஆபத்துகள். அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தப்பி பாதுகாக்கப்பட்டு வருகையில் இயேசுவை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசுவே சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதாய். இது ஊழியர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இது சபை நடத்துகிற பாஸ்டருக்கு, சுவிசேஷம் சொல்கிறவங்களுக்கு, மிஷினரிகளுக்கு மாத்திரம் அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான ஆலோசனை, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்பதாக. அதே மாதிரி மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம் எடுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். அங்கே இயேசு ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்கள். தன் சீஷர்களுக்கு, அவரை பின்பற்றின சீஷர்களுக்கு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டு சொல்கிறார். விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கணும், அப்போ தான் சோதனையை மேற்கொள்ள முடியும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபத்தை பற்றி இவ்வளவு தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இயேசு சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். 110வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அதற்கு ஓமையை சொல்லி விளக்கி ஜெபம் பண்ணுங்கள், இரவும் பகலும் ஜெபிக்கணும் என்பதாக ஆண்டு சொல்ல. 7ஆம் வசனத்தில் சொன்னால் இரவும் பகலும் ஜெபிக்கிறவளாக இருக்கணும் என்பதாய் சொல்லுகிறார். அப்போ
ஜெபத்தை குறித்து இயேசுவை இவ்வளவு தெளிவாக பேசியிருக்கும்போது நாம் ஜெபத்தில் கவனம் செலுத்த வேண்டியது எவ்வளோ முக்கியம், அதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். சபைக்கு விசுவாசிகளுக்கு சொல்லும்போது 1 தெசலோனிக்கேயர் 5:17 அவர் சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:17 282 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 282 பக்கம். அதை எடுத்துட்டிங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறார். அதாவது இடைவிடாமல் நாம் இடைவிடாதபடி தொடர்ச்சியாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி 1 தீமோத்தேயு 2:1 பாருங்கள். 1 தீமோத்தேயு 2:1 பவுல் சொல்லுகிறார், விசுவாசிகளுக்கு சபைக்கு அவர் எழுதும்போது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், அதுவும் 286 பக்கம் 1 தீமோத்தேயு 2:1 நிறைய புத்திமதிகளை சொல்லுகிறார். விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் என்னென்ன செய்யணும், எப்படி நடந்து கொண்டு பல ஆலோசனை சொல்லிட்டு பிரதானமாய் சொல்லுகிறது. அதான் ரொம்ப முக்கியமானதை கவனிங்க. நிறைய காரியம் நான் சொல்லியிருக்கிறேன். அதில் பிரதானமான ஒரு காரியம் என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்வதை பார்க்க. அப்போ ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில தேவ மனிதர்கள் சொல்லுவாங்க, நம்முடைய ஜெபம் சுவாசம் போன்றது. அதாவது மூச்சு விடுறதில்ல, சுவாசிக்கிறது. சுவாசிக்கம் வந்தால் என்ன ஆகும்? இறந்துருவோம்ல. அதே மாதிரி ஜெபிக்காமல் இருந்தால் அவங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் இறந்துருவான். உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செத்து போயிடும். அதனால் ஜெபந்தான் நமக்கு மூச்சு. அந்த மாதிரி நாம் ஜெபிக்கணும். எப்படி இடைவிடாமல் மூச்சு விடுகிறோமோ அதே மாதிரி இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். அதில் கவனம். இடைவிடாமல் எப்படிங்க ஜெபிக்கிறது? நமக்கு வீட்டில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், குடும்பத்தில் வேலை செய்யணும், நிறைய பொறுப்பெல்லாம் எப்படி எப்போவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இடைவிடாமல் ஜெபிக்க முடியுமா? நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு விளக்கி சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ளுவீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, எது ஜெபிக்க முடியுமா? முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவாரா? முடியக்கூடியதை ஆண்டவர் சொல்லுவார். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், இதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.